அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம வந்து முக்கியமான ஒரு சேனலில் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, குறியீடுகளை பற்றி பேசணும். ஆனால் அந்த குறியீடு வந்து போர்டில் எழுதி காமிக்கல அப்படின்னு நிறையா பேர் வந்து சொன்னீங்க. சரிங்களா? அவங்களுக்காக இந்த பதிவு. இப்போ நான் காமிக்கிற குறியீடு வந்து இந்த குறியீடு தான். இந்த குறியீடு பார்த்துட்டிங்கன்னா ஃபிகு இது பேர். பார்த்துட்டிங்களா? ஃபிகு இது பேர். இந்த குறியீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரத்தை கண்டிப்பாக கொடுக்கும், செல்வ வளத்தை நிச்சயமாக கொடுக்கும், கெட்டவங்களை நம்மகிட்டேருந்து ரிமூவ் பண்ணிடும், ஒரு தங்கத்தை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். ஃபஸ்ட்டு தங்கத்தை வாங்கணும்னு ஆசைகளை கொடுக்கும், அதுக்கப்புறம் தங்கத்தை வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். இது வந்து பல விதத்தில் நம்மளை எல்லாத்துக்கிட்டேயும் வந்து எப்படின்னா மற்றவங்ககிட்டேருந்து உதவிகள் கிடைக்கும். சரிங்களா? இந்த ஃபிகு குறியீடு வந்து ஒரு சூப்பரான 42 மாதிரிங்க. ஓகேங்களா? சகல காரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த குறியீடு. இந்த குறியீடு பாருங்கள், ஒரு மனிதன் 2 கையை ஏந்தி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? அந்த மாதிரி என்னென்னா, இந்த குறியீடை நீங்கள் வந்து நைட்டு தூங்கும்போது நீங்கள் வந்து கையில் மணிக்கட்டில் எழுதிட்டு காலையில் எந்திரிச்சு நீங்கள் எழுதிக்கோங்க. இதை வந்து பணம் வைக்கிற இடத்துல எல்லாமே, அதாவது உங்களோட கேஷ் பாக்ஸு எங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த ஃபிகு குறியீடு போடுங்க. கண்டிப்பாக உங்களோட பொருளாதாரம் ஒரு முன்னேற்றம் ஏற்படும், செல்வ வளம் நிச்சயம் உண்டு. ஓகேங்களா? தொழில் விருத்தி கண்டிப்பாக உண்டு, தேடி வந்து உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? அதனால் ஏன்னா இதில் சொல்லாமல் விட்டுட்டோம், அதனால் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் போட்டங்காட்டி உங்களுக்காக இந்த பதிவு நான் போடுறேன். அனைவருக்கும் நன்றி. நீங்கள் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறியீடு பேர் அன்சூஸுங்க. இது வந்து படிக்கிறவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும், அதே மாதிரி நம்ம பேச்சு யாராவது கேட்கணும் அப்படின்னா, நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணும். இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படின்னா தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இது நல்ல ஒரு படிப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய குறியீடுங்க. சரிங்களா? இதை தாராளமாக எல்லாருமே பயன்படுத்தலாம். நம்ம பேச்சு எங்கெல்லாம் எடுபடணுமோ அவங்கெல்லாம் இந்த குறியீடை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அடுத்த குறியீடு பார்க்கலாங்க. பாருங்க, இந்த குறியீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆண்களுக்கு உண்டான குறியீடு. சரிங்களா? இந்த குறியீடு பயன்படுத்தும் போது உங்களுக்கு சகல விதத்திலும் ஆண்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தீருங்க. அதாவது ரொம்ப ஆக்டிவாகவே இல்லை, அவங்க வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க அப்படின்னா இந்த குறியீடு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அவங்க வேகமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஆண்களுக்குன்னு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நம்பிக்கையோட இடது கை மணிக்கட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாக்டர் நாடி பார்க்குற இடத்துல ரெட் கலர் பேனால் எழுதிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட முயற்சிகள் ஜெயிக்கும், அதே மாதிரி ஸ்பீடாக இயங்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குன்னு ஆண்களுக்குன்னு உண்டான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. சரிங்களா? அடுத்த குறியீடு பார்க்கலாங்க. இந்த குறியீடு பாருங்கள், 6 மாதிரி இருக்கு இல்லைங்களா? இந்த குறியீடு வந்து எப்படின்னா வாகனங்களில் போகும்போது, வண்டி வாகனங்களில் போகும்போது ஒரு பாதுகாப்பு ஏற்படுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பிஸி ஆகணும், ரொம்ப ஸ்லோவாக இருக்குது என்னோடய வேலைகள்லாம், நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குறியீடை பயன்படுத்தலாம். நம்மளை பிஸியாக உருவாக்கிடும், நம்ம சூழ்நிலையை உருவாக்கிடும். சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் இந்த குறியீடை பயன்படுத்திக்கலாம். வண்டி அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகுதுங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குறியீடை உங்கள் வண்டியில் 2 வீலர்னாலும் சரி, கார்னாலும் சரி, அதில் எழுதி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வண்டி வாகனங்களை விபத்துகள் தவிர்க்கப்படும். அதே மாதிரி உங்கள் பயணம் இனிதான பயணமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்லோவாக வேலைகளே தொழிலே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குறியீடு பயன்படுத்தும் போது வேகமாக நம்மளால் செய்ய முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வேலைகள் கண்டிப்பாக வரும். சரிங்களா? நம்ம வந்து பிஸியாகிடுவோம். ஓகேங்களா? சரி, அடுத்த குறியீடு பார்க்கலாங்க. இந்த குறியீடு என்னங்க,
எதெல்லாம் வந்து எனக்கு உன்னி நல்லா இன்க்ரீஸ் ஆகணும், எனக்கு வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஆர்டர் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சரிங்களா, எனக்கு எல்லாமே வந்து இப்போ பணம்னா பணம் எனக்கு முடிவில்லாமல் வரணும், வேலை எனக்கு முடிவில்லாமல் இருக்கணும், ஓகேங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு செயலுமே எந்த ஒரு செயலுமே முடிவில்லாமல் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது வேலை எனக்கு முடிவில்லாமல் வரணும், எனக்கு வருமானம் முடிவில்லாமல் வரணும், இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து அன்பு முடிவில்லாமல் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ஃபினிட்டி சிம்பிளை பயன்படுத்தலாம். ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம கொட்டக் மஹேந்திரா பேங்க்கில் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குது. அப்போ யாரெல்லாம் வந்து பணம் வந்து முடிவில்லாமல் வரணும்னு நினைக்கிறவங்க அந்த அக்கௌண்ட்டில் பணம் வச்சுக்கலாம். அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. சரிங்களா, சரிங்க. அதே மாதிரி இன்னொரு குறியீடு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 5 ஸ்டார் குறியீடு. அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இப்போ வெளிநாட்டிலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா பென்டக்கல்னு சொல்லுவாங்க 5 ஸ்டாரை. ஓகேங்களா, அப்போ 5 ஸ்டாரை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 5 ஸ்டார் ஒரு வரைஞ்சி அதில் உங்களோட ஃபோட்டோ ஒட்டி வைக்கலாம். 5 ஸ்டாரை ஒரு சார்ட்டில் எல்லோ கலர் சார்ட்டில் ரெட் கலர் பேனால் நீங்கள் வரைஞ்சி அதுக்கு கீழே உங்களோட கோரிக்கையை எழுதி வைக்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். பணத்துக்குண்டான வழி கிடைக்கும். சரிங்களா, ஒரு செல்வ வளம் வரும், பிரபலமாவீங்க, உங்கள் துறையில் நீங்கள் பிரபலமாவீங்க. சரிங்களா, ஒரு ஏன்னா டாரட் கார்டில் என்ன சொல்கிறாங்க, அதை பென்டக்கல்னு சொல்கிறாங்க, காசு தான் நாணயம்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த 5 ஸ்டாரை வந்து ஸ்டார் மாதிரி நம்மளும் ஜொலிப்போம். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு 108 டைம்ஸ் 5 ஸ்டார் எழுதலாம். அதே மாதிரி அந்த குறியீட்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டில் 5 ஸ்டார் அங்கங்கே ஒட்டி வைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் துறையில் பிரபலமாவீங்க, வருமானங்களும் வர ஆரம்பிக்கும். சரிங்களா, நீங்கள் என்ன குறியீடை பயன்படுத்துகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா, உங்களுக்கு இது என்ன மாதிரி பலன்கள் கொடுத்துருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குறியீடுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது. சரிங்களா, அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப நான் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, இல்லை என்னை விட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி ரொம்ப துக்கம் தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கிறவங்க பட்டாம்பூச்சி ஒட்டி வைங்க. நீங்கள் என்ன துரோகமாக இருந்தாலும் சரி, என்ன மனசு வலிக்குது, துக்க தொண்டை அடைக்குது அப்படிங்கிற நிகழ்வெல்லாம் உங்களுக்கு இருக்கா, நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், அதுலேருந்து நான் மீண்டு வரணும், நான் மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பட்டாம்பூச்சியை அதாவது ஸ்டிக்கர்ஸை வாங்கி உங்கள் வீட்டில் ஒட்டுங்க. இப்போ பட்டாம்பூச்சிக்குன்னே பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்க் இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த பட்டாம்பூச்சி அப்படியே பறக்குது, அப்படியே மனசெல்லாம் பார்த்திங்கன்னா ரம்மியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க இல்லை யாரையாவது நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா அதையெல்லாம் மறந்து இந்த நொடி வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குன்னு உண்டான வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் ஒருத்தரை நம்ம இழந்துட்டோம், இல்லை ஒருத்தவங்க நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, கண்டிப்பாக இப்போ ஒருத்தவங்களை வந்து உங்களை வந்து ஒரு 50 லட்சம் ஒருத்தர் ஏமாற்றிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு நம்புங்க. கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும், நம்மளாலையும் முடியும். அதனால் இந்த குறியீடுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய குறியீடுகள். அதனால் எல்லாருமே நம்பிக்கையோடு பயன்படுத்துங்க. உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா, நீங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.